அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. சுகமான நாட்களாக உங்களுக்கு இனிமே அமையப்போகுது. வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் தேடி வரும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் பூஜையில் தேனை சேர்த்து கொள்வது விசேஷ பலனை தரும்.